சீக்கிரம் ஆரம்பிக்கும் ஆகாட்டி காலையில் தமிழ் வீட்டுக்கு போகலாம். அப்புறம் ஒரு இதுக்கு ஒரு 3000 வச்சுருந்தான் கையில், பரிசுக்கு ஒரு 1000 வச்சுருந்தான். மாத உதவித்தொகையை பெறுவதில் ஆவண புதுப்பிப்புக்காக அலைந்து தெரிந்து கொண்டிருந்த வயது முதிர்ந்த மூதாட்டியிடம் நடந்த கல் நெஞ்ச திருட்டு சம்பவம். பாட்டி, உன்னை நான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுறேன் என கூட்டி சென்று ஆவணங்களோடு பணத்தை திருடி சென்று விட்ட பரிதாபம். அப்புறம் ஒரு இதுக்கு ஒரு 3000 வச்சுருந்தான் கையில், பரிசுக்கு ஒரு 1000 வச்சுருந்தான். காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் மூதாட்டியின் பரிதாப நிலைமை. திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சி அடுத்த லக்கிநாயக்கன்பட்டியை சேர்ந்தவர் 75 வயதான மூதாட்டி நாகராணி. மாதந்தோறும் அவர் மாத உதவித்தொகை, அரசு உதவித்தொகையை பெற்று வரும் நிலையில் அதற்கான ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டும், வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு செல்லுங்கள் என கிராமத்தினர் கூற வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார் அந்த மூதாட்டி. அவரை பின்தொடர்ந்து வந்த இளைஞர் ஒருவர் அந்த மூதாட்டியிடம் பேச்சு கொடுத்து, அவர் சில நாட்களுக்கு முன்பு அந்த மூதாட்டி கீழே விழுந்து இடுப்பு வலியின் காரணமாக இருப்பதை அறிந்து கொண்டு அந்த இளைஞர், நான் உன்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன் என உதவி செய்வது போல் நடித்து அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அந்த பாட்டியை எக்ஸ்ரே ரூமுக்குள் அனுப்பிய நிலையில் இந்த பைய பத்திரமா வச்சிருப்பா என நம்பி அந்த மூதாட்டி கொடுத்துட்டு உள்ளே போக வெளியே வந்தவருக்கு அதிர்ச்சி. அந்த பையுக்குள் 4000 ரூபாய் பணம் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த பணத்தோடு ஆவணங்களோடு அந்த இளைஞர் அதனை திருடி கொண்டு மறைந்து விட்டார். அதன் பின்பு பல இடங்களிலும் அலைந்து தெரிந்த அந்த மூதாட்டி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்து வேதனையில் இருக்கும் நிலையில் அந்த திருட்டு இளைஞர் குறித்து போலீசார் சிசிடிவி கேமரா ஆதாரங்களை கைப்பற்றி தீவிரமாக தேடி வருகிறார்கள். செய்திகளை வழங்குவோர் ஜிடி ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பிருத்வி இன்னர்வியர்ஸ்.